இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நீடிக்கும் கனமழை எச்சரிக்கை. வங்கக்கடலில் புதிய நகர்வுகள். முழு விவரம். தமிழகத்தில் கோடை மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக வரும் 19ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். வங்கக்கடல் நிலவரம் மற்றும் பருவமழை. வானிலை ஆய்வு மையத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வடபகுதி வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டல பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியான மழை எச்சரிக்கை. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இன்றும் நாளையும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். மே 16 மற்றும் 17 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மழையின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். மே 18 மற்றும் 19 மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது என்றும் இயல்பான வெப்பநிலை நிலவும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். அதேபோல் அந்தமான் கடல் மற்றும் வங்கக்கடலின் மத்திய பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரபிக்கடல் பகுதிகளிலும் கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கோடை மழை குளிர்ச்சியை தந்துள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்ட மக்கள் அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வானிலை தொடர்பான உடனுக்குடனான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.